நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு காலத்தை நகர்த்தணும் அப்படின்ற ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இருக்கிறவங்க, எல்லாருக்கும் உதவணுன்ற மனப்பான்மை, அது இல்லாமல் தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் மனசுக்குள்ள வச்சுருப்பாங்க. ஏன்னா ரகசியமானவர்கள் அப்படின்னு பேர். நிறைய போராட்டங்களை தாண்டி வரீங்க. ஆமாம், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்போ பாக்கிய சனி போயின்னு இருக்கு. அப்போ 7ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே இந்த ரொம்ப அவதிக்குள்ளான காலங்கள். வழக்குகள் பார்த்தாச்சு, வம்புகள் பார்த்தாச்சு, விவாகரத்து பார்த்தாச்சு, பொருளாதார பிரச்சனை பார்த்தாச்சு, திருமணத்தால் தடை தாமதங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. கூட இருந்தவங்களே நம்மளுக்கு குழி பறிக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் நடந்தாகி கொண்டிருக்கிறது, நடந்து முடிஞ்சாச்சு. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குடும்பத்தில் நீங்கள் ஒரு கடகராசியில் இருக்கீங்க, உங்கள் பிள்ளையாண்டா இருக்கான் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் காதல் வயப்படுவான் அல்லது திருமணத்தில் ஒரு விதியை மீறி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உண்டு உங்கள் குடும்பத்தில். ஆமாம், அப்போ இனம் மதம் சார்ந்த திருமணங்கள் நடக்கும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கடகராசியினர் எப்போவுமே உங்களுக்கு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா, மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக கடகராசிக்கு உண்டு, பெண்களுக்கு உண்டு. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா ஓம் சக்திதாயே போற்றி சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் உங்களுடைய ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது குரு வக்ரம். ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பரிகார கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் தான். குரு வந்தால் தான் கோடி நன்மை. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவான் தான் பரிகார கிரகம். அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்கரமாகிறது 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அதான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பட் இந்த குரு பகவான் எப்போ வக்கரகதி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த குரு வந்து மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 18/10/2025 முதல் கடகத்துக்கு மாறுறார். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 47 days அவர் வந்து கடகத்தில் இருக்கார். 5/12/2025 வரைக்கும் கடகத்தில் இருக்கிறார். கடகத்தில் மாறிய 23வது நாளுக்கு பிறகு, அதாவது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 11/11/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ரகதியாகிறார். இவர் நிகர்த்தி ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா 11/3/2026 மாசி மாதம் 27ஆம் தேதி தான் இவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதாவது நேர்கதி அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரம் அப்படின்னாலே தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்வது. ஆமாம், நம்ம ஒரு தன்மையில் இருப்போம், அது நம்ம உடல் மனம் எல்லாமே ஒரு பாதையில் சென்று கொண்டிருப்போம். திடீர்னு நமக்கு ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும். மனத்தளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக அந்த மாற்றங்கள் இருக்கும். இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் தான் ஒரு மனிதனை இயக்குகிறது. அப்படிப்பட்ட இயக்கத்தில் இந்த குரு பகவானுடைய கதிர்வீச்சுகள் இப்போது வக்ரகதியாக மனிதனை இயக்கப் போகிறது, இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது. கடக ராசியில் ஜென்ம குரு வரார். எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இந்த கடக ராசியினர் ஏன்னா தாய்மை குணம் உள்ளவர்கள். இவங்களோடு நெருங்கி பழகி பாருங்க, எல்லாமே சரியாகவே இருப்பாங்க. ஆமாம், எல்லாமே ரூட் அண்ட் பர்சனாக இருப்பாங்க. அதே காலகட்டத்தில் எந்த ஒரு இடத்துலையும் தேவையில்லாத விவரங்களை கொண்டு வர மாட்டாங்க. நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு காலத்தை நகர்த்தணும் அப்படின்ற ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இருக்கிறவங்க, எல்லாருக்கும் உதவணுன்ற மனப்பான்மை, அது இல்லாமல் தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் மனசுக்குள்ள வச்சுருப்பாங்க. ஏன்னா ரகசியமானவர்கள் அப்படின்னு. இந்த கடகராசி கடக லக்னத்திற்கார்கிட்ட ஒரு ரகசியத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இந்த ஜென்ம குரு என்ன பண்ண போகிறார்? ஜென்மத்தில் குரு பகவான் வக்கரகதியாகிறார் அப்படின்னக்குள்ள நிறைய போராட்டங்களை தாண்டி வரீங்க. ஆமாம், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி,
இப்போ பாக்கிய சனி போயின்னு இருக்கு. அப்போ 7ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே இந்த ரொம்ப அவதிக்குள்ளான காலங்கள். வழக்குகள் பார்த்தாச்சு, வம்புகள் பார்த்தாச்சு, விவாகரத்து பார்த்தாச்சு, பொருளாதார பிரச்சனை பார்த்தாச்சு, திருமணத்தால் தடை தாமதங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. கூட இருந்தவங்களே நம்மளுக்கு குழி பறிக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் நடந்தாகி கொண்டிருக்கிறது, நடந்து முடிஞ்சாச்சு. சரி, இந்த லக்னத்தில் வரக்கூடிய, ராசியில் வரக்கூடிய இந்த குரு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னா, இதிலிருந்து எல்லாம் உங்களை மீள வச்சிருவார். கண்டிப்பா மீள வச்சிருவார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தீர்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய பலன்கள் இப்போது நடக்கும். ஆமாம், எல்லா பிரச்சனையும் ஒன் பை வேணும்னா நீங்கள் எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம், டிக் மார்க் போட்டுகிட்டே இருக்கலாம். இதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிச்சு, இதுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி டிக் மார்க் போட்டுட்டே வந்துட்டே இருக்கலாம். பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குடும்பத்தில் நீங்கள் ஒரு கடகராசியில் இருக்கீங்க, உங்கள் பிள்ளையாண்டா இருக்கான் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் காதல் வயப்படுவான் அல்லது திருமணத்தில் ஒரு விதியை மீறி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உண்டு உங்கள் குடும்பத்தில். ஆமாம், அப்போ இனம் மதம் சார்ந்த திருமணங்கள் நடக்கும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். முதல்ல இதெல்லாம் நீங்கள் எதிர்த்து ஃபைட் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், நண்பர்கள் ஒருவர் நீண்ட நாளாக வராத பணம் வந்துடும். ரொம்ப ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருந்தோம், அல்லது ஏதோ ஒரு ஷேரில் போட்டிருந்தோம், அல்லது ரியல் எஸ்டேட்டில் போட்டிருந்தோம். அப்போ பிஸ்னஸ் ரீதியான பணங்கள் ரொம்ப நாளாக ஸ்டாக் ஆகிருக்கு, அது வருமா வராதான்ற ஒரு கேள்விக்குறிகள் உங்களுக்கு நீண்ட நாளாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கடகராசினருக்கு வராத பணம் இப்பொழுது வந்து சேரும். அது வருவதற்கு உண்டான சூழல்கள் நடக்கும். உங்கள் சைடு சாதகமான வழக்குகள் இருந்தாலும் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம். தந்தை சார்ந்த விஷயங்கள், தந்தையினுடைய சொத்துக்கள் விற்பனையாகும். ரொம்ப நீண்ட நாளாக பூர்வீகத்தில் இடம் விற்கலன்னு நினச்சிருந்தோம் சார், விற்றுலாம், தைரியமாக செய்யலாம். ஆலய பிரதேசம், கும்பாபிஷேகம், அப்போ நீண்ட தூரம் சென்று ஆலய பணிகளை மேற்கொள்வது. ரொம்ப தூரம் சொன்னோம், கடல் கடந்து போய் ஆலயத்தை பார்த்துட்டு வர்றது, அல்லது ட்ரெயின் ஏறி போய் பார்த்துட்டு வர்றது, ஃப்ளைட்டில் போய் பார்க்குறது, எப்படி இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்து ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு பெரிய ஒரு தீர்த்த யாத்திரை பண்ணுவது, இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த குரு வக்ரகதியானது உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய பலப்படுத்தும். இந்த 2 விஷயம்தான். இவ்வளவு காலமாக உங்களுக்கு நடக்காத விஷயங்கள் அத்தனையுமே நடக்கும் சார். ரொம்ப நாள் பசியோடு இருந்தவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சா எப்படி கேட்டு இப்படி சாப்பிடுவாங்க. அப்போ அது அந்த ருசியெல்லாம் பார்க்க மாட்டான். பலகாரம் இருக்கா, அப்போ என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது, அதெல்லாம் கவனிங்க. அவனுடைய பசி ஆறுவதற்கு உண்டான சூழல்கள் இப்பொழுது உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த கடகராசினருக்கு இந்த குருவனுடைய வக்கரம் அநேக பலன்களை கொடுக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப நாள் பிரச்சனையில் இருக்கிறவங்க இவங்க தான். அதனால் தீர்வுகள் கொடுப்பாங்க. கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் நடைபெறும். இந்த குருவனுடைய வக்கரம் என்ன பண்ணோம்னா, திருமண வாய்ப்புகள், இந்த கடகராசியில் யாராவது 35+ இருக்கிறவங்களுக்கு, 35+, 40 அந்த ரேஞ்செலாம் இருக்கிறவங்களுக்கு கூட திருமணம் எனக்கு நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிகளை வைத்திருக்கக்கூடிய இந்த கடகராசினருக்கு கூட திருமண வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக அமையும். 2வது திருமணமே இப்பொழுது உங்களுக்கு வெற்றியை தரும். ஏற்கனவே டைவர்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக 2வது திருமணம் வெற்றி பெறும். தொழில் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது இந்த கடகராசினருக்கு. ஏன்னா இந்த குருவனுடைய வக்கரம், குருவுக்கும் சனிக்கும் இடையில் 10 மாட்டினா, இதில் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ இந்த 10 இடத்துல ராகு பகவானுடைய விஷயத்தையோ அல்லது ராகு கேதுக்களுடைய சப்ஜெக்டோ அல்லது செவ்வாயினுடைய தொடர்பு, சூரியனுடைய தொடர்புலாம் இருக்குது அப்படின்னா, அரசியலோடு தொடர்புகள் ஏற்படுறவங்களுக்கு பெரிய அலிகேஷன் உண்டு. அந்த கடகராசியில் சூரியன், செவ்வாய், ராகு, இந்த குரு வக்ரகதியோடு இந்த தசா புத்திகள், இந்த கிரகங்கள்லாம் தொடர்பு பெறும் பொழுது அரசியல் துறையில் பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். ஆமாம், நம்மளுக்கு ஒரு பதவி கிடைக்கணும்னு நினச்சிருப்பாங்க. நம்ம இவ்வளோ நாளாக செலவு பண்ணிட்டு ஒரு கட்சியில் இருந்தோம், அப்போ கட்சி மாறக்கூடிய வாய்ப்புகள், ஏதாவது ஒரு இந்த அரசியல் தொடர்புக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய இழக்குகள் ஏற்படுவதற்கு உண்டான சூழல்கள் எல்லாமே நடக்கும். அரசு சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு, அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி மாற்றம் உண்டாகும், இட மாற்றம் உண்டாகும். ஆமாம், தேவையில்லாத நமக்கு எப்போ பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கி போகிறது இந்த காலகட்டத்தில் நல்லது, மிகப்பெரிய விஷயம். அது தொழில் ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பாக
உண்டு. யார் ஜாக்கிரதையாக இருக்குன்னா, இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், இவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த குருவனுடைய வக்கரத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கடகராசியினர் எப்போவுமே உங்களுக்கு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா, மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக கடகராசிக்கு உண்டு, பெண்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய வழிபாடு முறைகளை கொஞ்சம் மாற்றணும். ரொம்ப மனம் நொன்றி போயிருப்பீங்க. ஆமாம், ஏற்கனவே மூலம் சார்ந்த வியாதி, இந்த இந்த வெளியில் சொல்ல முடியக்கூடாத ஒரு வியாதிகள்லாம் இருக்குது. அது ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகள் உங்களுக்கு வெற்றியை தரும். தைரியமாக போயிட்டு மருத்துவரை பாருங்கள். அது சித்தாவாக இருக்கலாம், ஆங்கில மருத்துவமாக இருக்கலாம். இந்த குருவனுடைய வக்ர காலத்தில் அதுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், புத்திர ஸ்தானத்தில் வரக்கூடிய யோகங்கள் உண்டாகும். ஆமாம், ரொம்ப நாள் பிரச்சனை, குழந்தை இல்லைன்ற பிரச்சனை உங்களுக்கு தீர்வுகளை கொடுக்க போகிறது இந்த குரு வக்ரகதியாகத்தில். ஏன்னா குருவனுடைய காரகத்துவம் எல்லாமே எப்போ நீங்கள் லக்னத்தில் வந்து அது வக்ரகதி ஆகிடுச்சோ, ஏன்னா குரு நின்ற இடம் கெடுக்கிறார், மீதி இடத்த பூரா சம்பத்துகளை உருவாக்குறார். இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் வக்ரகதியாக வரும்பொழுது அப்போ நின்ற இடத்துக்கு எடுத்துட்டு அநேக இடத்தை சம்மந்து பண்ணுறாரா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. அவருடைய தன்மையிலிருந்து மாறுகிறார். இது உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசா புத்திகள் ஒத்துழைக்கணும். ஆனால் கடகராசிக்கு இந்த குருவனுடைய வக்கரம் ஒரு 90% வந்து யோகத்தை தான் தருது. ஆமாம், மற்ற ராசியினரை விட இந்த கடகராசினர் கூடுதலான சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளாக எனக்கு தொழில் ஆட்களே வரல சார், தொழிலே ஒன்றும் பெருசாக தெரியலை, லாபமே வரல, என்ன பண்ணுறதுனே தெரியல, வழியே இல்லை அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த ஒளி சுடரானது இப்போது அவர்களுக்கு பெரும் வெற்றியை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசினர் இந்த குருவினுடைய வக்ரகதியிலிருந்து இன்னும் மேலும் பல யோகங்களை பெறுவதற்கு உண்டான சூழல் எப்பயுமே சலங்கை கட்டிய தெய்வங்கள், அப்போ ஒரு ஆக்ரோஷமான தெய்வங்கள், இந்த அங்காளம்மன், அப்போ பண்ணாரி அம்மன், மாசாணி அம்மன், செங்கேணி அம்மன், இந்த மாதிரி அம்மனுடைய ஆலயங்களை வந்து பிரவேசிக்கிறது நல்லது. அதுவும் வெள்ளிக்கிழமையான அவளுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது, அந்த பாலாபிஷேகத்தை உங்களுடைய கண்களால் பார்க்கறது, அவளுக்கு விரதம் இருக்கிறது, நைவேத்தியம் வைக்கிறது, அப்போ உங்களுடைய அருகாமையில் உள்ள ஆலங்களே அது பரவசம் பண்ணலாம். பட் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த குருவனுடைய வக்ரகதியில் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக உண்டு. வாழ்க வாழ்க வாழ்க.